الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول السلام عليكم ورحمة الله وبركاته. சங்கைக்குரிய முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய கருணையினாலே புனிதமான ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் நமக்கு நெருக்கமாக வருகிறது. கடைசி 10 இத்திகாஃப் இருப்பவர்கள் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வெள்ளிக்கிழமை பின்னேரம் மக்ரிப் தொழுகை ஜமாத்திற்கு முன்னாலே அவர்கள் பள்ளிக்குள்ளே வந்துவிட வேண்டும். அல்லாஹ்வுடைய கருணையினால் நமது ஊரிலே கிட்டத்தட்ட எல்லா பள்ளிகளிலும் இத்திகாஃப் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான பழக்கம் நடைமுறையிலே வந்திருக்கிறது. ஒரு உன்னதமான ஒரு பாக்கியமான பழக்கம். எனவே மற்ற காலங்களில் நாம் அப்படி இருக்கக்கூடிய நிலையை விட இந்த கடைசி 10 மிகுந்த பாக்கியமாக கிடைக்க வேண்டும். அதனால் இத்திகாஃபுடைய நியத்து செய்பவர்கள் இன்ஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை பின்னேரம் மக்ரிபுக்கு முன்னாலேயே அவங்க பள்ளிக்கு வந்துவிட வேண்டும் என்பதை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். சங்கைக்குரியவர்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்தில் அல்லாஹு தஆலா ஒரு இடத்திலே ஷரஹு ஸத்ரை பற்றி சொல்கிறான். அஃபமன் ஷரஹல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாமி ஃபஹுவ அலா நூரின் மிர் ரப்பி. அல்லாஹு தஆலா யாருடைய உள்ளத்தை விசாலமாக்கினானோ ரப்பினுடைய புறத்திலிருந்து அல்லாஹ் அதிலே ஒரு நூறானியத்தை உண்டாக்குகிறான் என்று சொல்கிறான். இன்னொரு இடத்திலே குர்ஆனிலே அல்லாஹு தஆலா நமது நாயகத்தை பார்த்து கேட்பான், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக். நாயகமே, அல்லாஹ் உங்களுக்கு விசாலமான உள்ளத்தை தரவில்லையா, ஷரஹு ஸத்ரை தரவில்லையா என்று கேட்கிறான். சய்யிதுனா கலீமுல்லாஹி மூஸா அலைஹிஸ்ஸலாம் ரப்பிடத்திலே துஆ செய்யும் பொழுது ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி, யா அல்லாஹ் எனக்கு விசாலமான உள்ளத்தை தா என்று கேட்டார்கள். அப்படியானால் இந்த விசாலமான உள்ளம் ஷரஹு ஸத்ர் என்பது ஒரு மகத்தான பாக்கியம் என்பது குர்ஆனில் இருந்து விளங்குகிறது. ஷரஹு ஸத்ர் விசாலமான உள்ளம் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் இருக்கிறதே ஒரு மகத்தான பாக்கியம். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அதை நசீபாக்கி அருள வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, இந்த ஷரஹு ஸத்ர் என்பதற்கு விரிவான அர்த்தங்கள் இருக்கிறது. நிம்மதியான உள்ளம், பெருந்தன்மையான நிலைப்பாடு, இரக்கமான உள்ளம், திருப்தி கொள்ளக்கூடிய தன்மை, தயாளமான உள்ளம், அதே போல ஆன்மீகம் நிறைந்த உள்ளம், ரப்பினுடைய மஹப்பத்தை நிறைவாக கொண்ட உள்ளம், மற்றவருடைய திறமையை அங்கீகரிக்கக்கூடிய உள்ளம் என்றெல்லாம் அதற்கு விரிவான அர்த்தங்களை நமக்கு சாலிஹீன்கள் ஆயத்தினுடைய விளக்க உரையிலே, ஹதீஸினுடைய விளக்க உரையிலே நமக்கு சொல்லி காட்டுவார்கள். கண்ணியமிக்கவர்களே, உள்ளம் அமைதியாகவும் நிம்மதியாகவும் எப்பொழுதும் இருக்கும் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய நினைவோடு இருக்கும் பொழுது. எல்லா காலங்களிலும், மகிழ்ச்சியான காலங்களிலும் இதர காலங்களிலும் யார் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சோதனையான காலகட்டத்தில் எதிர்பாராத உதவிகள் அல்லாஹ் தந்து விடுவான். மகிழ்ச்சியான காலகட்டத்திலும் அல்லது சாதாரணமான நிலைமைகளிலும் யார் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்கிறார்களோ இக்கட்டான நிலைகளில் எதிர்பாராத உதவிகளை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தி விடுவான். உதாரணமாக 2 பேர் கடலுக்குள்ளே அகப்பட்டார்கள். சய்யிதுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், இன்னொருவன் ஃபிரௌன். 2 பேருமே கடலால் விழுங்கப்பட்டார்கள். ஆனால் 2 பேருமே அந்த நேரத்தில் வந்து திக்ர் செய்யறாங்க. திக்ர் செய்யாம இருக்கல்ல. அதற்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் செய்த திக்ர் நமக்கெல்லாம் தெரியும். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொன்னாங்க. ஃபிரௌன் என்ன சொன்னான்? ஆமன்து. ஃபிரௌன் சொன்னான், நான் பனி இஸ்ரவேலர்கள் எந்த ரப்பை ஈமான் கொண்டார்களோ அந்த ரப்பை ஈமான் கொள்கிறேன் சொன்னான். அவனும் மூழ்கும் பொழுது சொன்னான். ஆனால் மலக்குமார்கள் ரப்பிடத்தில் சொன்னார்கள், அல்லாஹ்வே, முதலாவது வந்த சத்தம் இருக்கிறது, அந்த சத்தம் என்பது சௌத்தும் மஅரூஃப் மின் அப்தின் மஅரூஃப் மின் அர்தின் மரீப். அது ஏற்கனவே அறியப்பட்ட ஒரு அடியாருடைய சத்தம், ஏற்கனவே அறியப்பட்ட ஒரு திக்ர், ஆனால் வித்தியாசமான ஒரு இடத்தில் இருந்து வருகிறது. இதுவரை இந்த இடத்திலிருந்து இப்படி ஒரு திக்ர் வந்ததில்லை. ஏற்கனவே அறியப்பட்ட அடியார் தான், அறியப்பட்ட திக்ர் தான், ஆனால் வரக்கூடிய இடம் ஒரு புதியமான இடம். 2வது சத்தம் இருக்கிறது சௌத்து முன்கர். அது இதுவரை அறியப்படாத சத்தம், அது வெறுக்கப்படக்கூடிய ஒரு சத்தம், அதுவும் புதுமையான ஒரு இடத்தில் இருந்து வருகிறது என்று சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா முதலாவது அந்த காரியத்தை அங்கீகரித்தான், 2வது தட்டினான். அப்படியானால் ஒரு மனிதனுடைய உள்ளம் எப்பொழுது நிம்மதியாக இருக்கும் என்பதை சொல்லும் பொழுது சாதாரணமான நேரங்களிலும் நிம்மதியான காலங்களிலும் யார் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்வார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இக்கட்டான நேரத்தில் நிம்மதியான உள்ளத்தை தருவதோடு எதிர்பாராத உதவிகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான் என்று சொன்னார். பெருமக்களே, நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, நாயகமே, ஒரு மனிதனுக்கு உள்ளம் விரிவாக
லேசாகுவது என்று குர்ஆனிலே வந்திருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கைஃப யஷ்ரஹுல்லாஹு சதரஹு, அல்லாஹ் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை எப்படி விரிவுபடுத்துகிறார் என்று வருகிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பிரதமர் சொல்ற மாதிரி 56 அடியா, என்னது 56 இன்ச்சியா? எல்லா இன்ச்சியும் போச்சு. இப்போ பெருமக்களே, அது அல்ல அர்த்தம் என்பது. விசாலமான உள்ளம் என்பது நல்ல தன்மைகள் கொண்ட உள்ளம், நல்ல தன்மைகள் கொண்ட உள்ளம். இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய மொத்த கவனங்களையும் திசை திருப்பி, நாட்டிலே பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சி இருக்கிறது, பத்திரிகைகள் எல்லாம் விரிவாக எழுதுகிறது. நாட்டிலே பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சி, நாட்டினுடைய அடிப்படையான காரியங்களை திட்டமிடுவதிலே வீழ்ச்சி, எல்லா காரியங்களையும் வீழ்ச்சி இருக்கிறது. கவனத்தை போல 2-3 போட்டா வச்சிருக்கிறாங்க. மாடு போட்டா ஒண்ணு, ராமர் போட்டா ஒண்ணு, இவர் 5-6 போட்டா. இதை காட்டுவது மற்ற கவனங்களை எல்லாம் திருப்புவதற்காக வேண்டியுள்ள ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய இந்த உள்ளத்தை நான் சொல்லவில்லை. அருமையானவர்களே, விசாலமான உள்ளம் என்பது நல்ல உள்ளம், அது அல்லாஹ்வின்பால் திரும்பக்கூடிய உள்ளம். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படிப்பட்ட உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா அவனுடைய புறத்திலிருந்து ஒரு பிரகாசத்தை, ஒரு நூரை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்று சொன்னார். அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை தர வேண்டும். ஒரு மகத்தான பாக்கியம் பெருமக்களே. அப்படி ஒரு நூறு வந்துவிட்டது என்பதற்கான அடையாளம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் கேட்டார்கள். அல் இனாபத்து இலா தாரில் ஹுலூத், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஆகிரத்தினுடைய அந்த உலகத்தின்பால் அவனை திருப்பக்கூடிய ஒரு நிலையிலே அவனுடைய உள்ளம் இருக்கும்னு சொன்னார். யார் பார்த்தாலும் பார்க்காட்டாலும் அல்லாஹ்வை இபாதத் செய்யக்கூடிய உள்ளம், இஹ்லாஸாக செய்யக்கூடிய உள்ளம், ஒரு காரியத்தில் அவனுடைய திருப்தியை ஆசைப்படக்கூடிய உள்ளம், மஹப்பத்தினுடைய உள்ளம், அன்பினுடைய உள்ளம். இப்படிப்பட்ட இந்த காரியம் தான் விசாலமான உள்ளத்தினுடைய நிலைப்பாடு என்பதை பல்வேறு கோணங்களில் நமக்கு சொல்லி காட்டுவார். அருமையான பெருமக்களே, சமீபத்தில் நான் ஒரு கதை படித்தேன். இந்த பயான்ல இந்த கதையெல்லாம் சொல்றது இல்லை, ஆனாலும் கூட கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொல்லி சமீபத்தில் போன வாரம் இறந்தார் இல்லையா? அல்லாஹ் தஆலா அவருடைய மன்னரை பிரகாசமாக ஆக்கி வைக்கட்டும். நமக்கு சில விஷயங்கள்ல மாறுபட்ட கருத்து இருந்தாலும் கூட நல்ல கவிஞர், இந்தியா தந்த, தமிழகம் தந்த அல்ல, இந்தியா தந்த நல்ல கவிஞர். அவர் அற்புதமான கவிஞர், கவிக்கோ என்ற சொற்றுக்கு பொருத்தமானவரும் கூட. நல்ல திறமையான ஆற்றல் மிக்க கவித்துவத்திலே தனித்தன்மை உள்ளவர். அரபி தான் தமிழினுடைய கவிதைகளில் மாத்திரமல்ல, கசலிலையும் உருதுலையும் நல்ல கெட்டிக்காரர். நாங்கள் வேறூர்ல இருக்கும் பொழுது அவர் வாணியம்பாடியில் அங்கே ப்ரொஃபஸராக இருந்தார். அதனால் அடித்து அங்கே நிகழ்வுகளுக்கு வருவார். அற்புதமான செய்திகளுக்கு சொந்தக்காரர், நல்ல விஷயங்களை உள்ளவர். அவர் ஒரு கதை எழுதினார், இன்னைக்கு தான் படித்தேன். அதாவது ஒரு ஆப்பிரிக்கா நாட்டினுடைய ஒரு கதை. அந்த கதை என்னன்னு சொன்னா, ஒரு ஆளு, அவருக்கு 4 பிள்ளைங்க. அந்த 4 பிள்ளைங்கள்ல 3 பேர் ரொம்ப திறமையான ஆளு, ரொம்ப திறமையான ஆளு. ரொம்ப திறமைன்னா எந்த அளவுக்கு திறமைன்னா, ஒரு ஆள் இருக்கிறாரு, கூர்மையான கண் உள்ளவர். கூர்மையான கண் என்ன அர்த்தம்? ஒரு சின்ன அடையாளத்தை வைத்து அதனுடைய ஆழத்தை கண்டுபிடித்து விடுவார். உதாரணமா ஒரு கால் தடம் ஒரு இடத்துல பதிஞ்சிருக்குதுன்னா, அதை வைத்து அந்த கால் தடத்திற்கு உரியவர் யார் என்பதை கூர்ந்து விளங்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு கூர்மையான கண்ணுக்கு சொந்தக்கார். அதனால அவருக்கு பேரு கூர்கண்ணன். இன்னொரு ஆள், அவருடைய 2வது பையன் இருக்கிறாரு, ஓசைகளை பிரித்தறியும் சக்தி உள்ளவர். இந்த சத்தத்தை வச்சு இந்த ஓசை, இது எந்த பிராணியினுடைய ஓசை, இது எங்கிருந்து வருகிறது, எவ்வளவு தூரம் இந்த ஓசை இருக்குது, ஓசைகளை வைத்து அதனுடைய நிலைகளை அறியக்கூடிய ஆழ்ந்த திறமை உள்ளவர் 2வது பையன். அதனால அவருக்கு பேர் நற்செவியன் பேரு. 3வது ஆள் இருக்கிறாரு, எதையும் வீழ்த்தக்கூடிய சக்தி உள்ளவர், சரியான பலம், எதையும் வளர்த்திவாப்ல, அப்படிப்பட்ட ஒரு சரியான வலிமை உள்ள ஆள். அதனால அவருக்கு பேரு வலியவன் பேர். 4வது பையன் இருக்கிறாரு, சின்ன பையன். 4வது ஆள் இருக்கிறாரு, சின்ன பையன். இதுல ஒரு நாள் வாப்பு காணாம போயிட்டார். எங்கேயும் அங்கங்க போறவங்க ஆளை காணல. ஆளை காணலன்னா அந்த சின்ன பையன் அழுக ஆரம்பிச்சுட்டான். அழுகன்னா அவ்வளவு அடம் பிடிச்ச அழுக. இவங்க எல்லாம் சமாதானம் சொல்லி போகிறாங்க, ஒன்னும் தெரியல. அப்ப அந்த 3 பேர் நினைச்சாங்கன்னா, இவ்வளவு திறமையான ஆட்களா நம்ம இருக்கிறோம், இருந்து கூட வாப்ப விட்டுட்டோமே, அதனால நம்ம தேடி பார்ப்போம், இந்த பக்கம் தான் போயிருப்பா நம்ம இருக்குதுன்னு சொல்லி தேடி பார்க்க ஆரம்பிச்சா, கடைசியில் ஒரு இடத்துல ஒரு கால்தடம் இருக்குது. அதை வச்சு அந்த கூர்க்கண்ணன் விளங்கிட்டா இது நம்ம வாப்ப காதல். அதனால அதை வச்சு அந்த காலனுடைய அடையாளத்தை வச்சு கண்டுபிடிச்சு போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு சின்ன சத்தம் எங்கிருந்தோ வருகிறது. அதனால அந்த செவிப்புலனிலே திறமையாளனான அந்த நற்செவியன் இருக்கிறான், அவன் சொன்னா நம்ம தகப்பனார் ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்கிறார், அது மாதிரி ஒரு சத்தம் எனக்கு கேட்குதுன்னு சொன்னான். கடைசியில தண்டுபிடிச்சு தேடி பிடிச்சு பார்த்தாச்சுன்னு சொன்னா, கடைசியில ஒரு இடத்துக்கு போறாங்க, ஒரு சிறுத்தையில அதை எதிர்த்து நின்றுட்டு இருக்கிறார். அப்படி ஒரு கட்டம், அதை தப்பிப்பதற்காக வேண்டியுள்ள முயற்சியில் இருக்கிறார். இவன் 3வது ஆள் இருக்கிறான், உஷாரான ஆள் இல்ல, பாஞ்சு கடிச்சு கொதறிட்டான். பாஞ்சு அதை கடிச்சு கொதறிட்டான். கடைசியில இவரு பார்த்தா சிறுத்தை விழுந்துருச்சு. வாப்போ கூப்பிட்டு வந்துட்டாங்க. வாப்போ காப்பாத்துறது யார்? இவன் தர்க்கம் நடக்குது. வாப்போ காப்பாத்துறது
கண்ணு சொல்றோம். அவன் சொல்றான நான் அடையாளத்தை காட்ட போய் தான் அடுத்த வேலையே நடந்துச்சு, அதனால நான் தான் காப்பாத்தினேன். இவன் சொன்னானா நான் தான் கண்டுபிடிச்சேன், காதை வச்சு என்ன செய்தேன், இது எங்கேயோ இக்கட்ல நிக்கிறாரு, நான் தான் என்ன செய்வேன் காதை வச்சுதான் அவனை கண்டுபிடிச்சேன்னா. எப்பா இருக்கட்டும், நான் தான் மலத்தின சிறுத்தைய நீங்க கண்டுபிடிச்சாலும் அதை வீழ்த்தாம அப்ப காப்பாற்ற முடியுமா, அதனால நான் தான் காப்பாத்துறேன்னு அவங்க சொன்னாங்க. இது என்னப்பா நடந்த சம்பவம் என்னன்னு சொல்லி வாப்ப எல்லாத்தையும் கேட்கும் பொழுது பார்த்தா கடைசியில காப்பாத்தினது யாருன்னா வாப்ப நடுவரா இருந்து தீர்ப்பு சொன்னாரு, நீங்க 3 பேரை விட உழைப்பு, திறமை, ஆற்றல் எல்லாம் இருந்தாலும் கூட எங்க காப்பாத்துறது இந்த சின்ன பையனுடைய அழுகைதான். அவனுடைய பிடிவாதம், அவனுடைய அழுகை, அவனுடைய தேட்டம், அவனுடைய முயற்சி தான் என்னை காப்பாற்றியதுன்னார். அருமையானவர்களே, ரப்பினுடைய விஷயத்தில் அழுத்தமான பிரியமும் ஆழமான முஹப்பத்தும் உள்ளத்தில் இருந்தது என்று சொன்னால் நம்முடைய திறமைகள், ஆற்றல், நம்முடைய எல்லா காரியங்களை விட ரப்பில் நம்மை சேர்ப்பதில் அது உன்னதமானது என்பதை அதை ஆதாரமாக வைத்து விவரித்து காட்டுவார். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த ஷரஃப் சத்ர் என்பது அப்படித்தான். நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் கேட்டாங்க இல்லையா, கியாமத் நாள் எந்த டேட்லன்னு கேட்டாங்க. எந்த டேட் மத்த சாதி யா ரசூலுல்லாஹ், கியாமத் நாள் எந்த தேதியிலன்னு கேட்டாங்க. சொன்னாங்க டேட்லாம் கரெக்டா கேட்கிற மாதிரி இருக்கு, எல்லாம் ரெடியா இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அதுக்காக தயாரா இருக்கு. ஒண்ணு தயாரிப்புலாம் இல்ல, டேட்டை பத்தி கேட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னாங்க பதில் சொன்னாங்கன்னா ஒரு பதில் சொன்னார், ஆனா எங்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி பதில் சொன்னாங்களா, அல் மர்உ மஅமன் நஹப்ப, ஒரு மனிதன் யாரை பிரியம் வைக்கிறானோ அவங்களோட இருப்பான்னு சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இந்த பிரியம் இருக்கிறது எல்லாத்தையும் விட இந்த இல்லாவிட்டாலும் நாளை அமல் செய்வதில் ஆர்ப்பரியம் ஏற்படுத்தி விடும். மனசுல அந்த ஆசை இருந்துகிட்டே இருந்தா ஸல்லல்லாஹு சொன்னாங்க இல்லையா, அல்லாஹ்வுடைய அரசின் நிழலில் ஒதுங்கக்கூடிய 7 கூட்டத்தார்ல ஒரு கூட்டம் யாருன்னு சொன்னா, ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித், அவன் ஒரு மனிதன் அவனுடைய கல்பு பள்ளியோடு சம்பந்தப்பட்டிருக்குன்னா, அவன் இருக்கிற எங்கேயாவது இருக்கான், ஆனா போகணுமே போகணுமே போகணுமேங்கிற அந்த கல்பு பள்ளியோடு சம்பந்தப்பட்ட அந்த நேசம் இருக்கிறது அல்லாஹ்வுடைய அரசின் நிழலில் இடத்தை உண்டாக்கி தரும் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. விரிந்த அர்த்தம் கொண்டது. ஷரஃபு சத்ர்னாலே விசாலமான உள்ளம் என்பது போல விரிந்த அர்த்தம் கொண்டது. அப்படி விசாலமான உள்ளத்திற்கு சொந்தக்காரர்கள் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி. அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், நாயகமே உங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் விசாலமாக்கி தரவில்லையா என்று கேட்டான். அதனால்தான் வாழ்க்கையில யாரும் செய்யாம எல்லா தியாகத்தையும் செய்தான். சாதாரணமா நினைக்கிற சொல்வது உண்டு, உலகத்துல 2 கட்டத்துல மனிதர்கள் மற்றவர்கள் மறந்து விடுவார். ஆக சோதனையிலேயே மறந்துடுவாங்க. ரொம்ப கஷ்டம் வந்துருச்சுன்னா மற்றவங்களை பார்க்க மாட்டாங்க, தன்னுடைய நிலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப உச்சத்தில் போயிட்டாலும் மற்றவங்களை மறந்துடுவாங்க. அது ரொம்ப வசதியில உச்சத்தில் போயிட்டாலும் மற்றவங்களை கண்டுக்கிற மாட்டாங்க. அதே மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாலும் கண்டுகொள்ள மாட்டாங்க. அதற்கு ஏராளமான நிகழ்வுகள், நடைமுறை உண்மை காரியத்தில் நிகழ்வுகள் இருக்கிறது. ஆனால் அந்த 2லையும் விதிவிலக்கானவர்கள் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உச்சத்தின் உச்சம் என்பது மிஅராஜ் தான் அவர்களுக்கு. யாரும் எந்த நபிமார்களும் மாத்திரமல்ல, உலகத்தில் எந்த படைப்பும் சந்தித்திருக்காத அவ்வளவு உன்னதமான ஒரு நிலையை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் செல்ல முடியாத உச்சமான ஒரு நிலையை அடைந்தார்கள். அங்கே சென்ற பொழுது கூட அல்லாஹ் தஆலா அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று அல்லாஹ் சலாம் சொல்லி வரவேற்றான். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் பதில் சொன்னார்கள், அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். உன்னுடைய சலாம் என்பது எனக்கு உன்னுடைய அடியார்களுக்கும் உண்டாகட்டும்னு சொன்னான். அங்கே வைத்து நினைத்தார்கள். அதே போல வாழ்வினுடைய ஆக சிரமமான கட்டம் என்பது அவங்களுடைய மரணத்தினுடைய நேரம் தான். அந்த நேரத்திலும் கூட தன்னுடைய உம்மத்தை நினைத்தவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பது மாத்திரமல்ல, சிரமங்களிலேயும் மற்றவர்களெல்லாம் விரண்டோடக்கூடிய நேரம் ஆகிரத்தினுடைய நிலை, அந்த நேரத்திலும் கூட நம்மை நினைப்பவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு விசாலமான உள்ளத்தை நமது நாயகத்திற்கு அல்லாஹ் கொடுத்தான். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் நமக்கும் நிம்மதியான உள்ளத்தை தந்தருள்வானாக. ரப்பின் பால் நம்முடைய கவனங்கள் இஹ்லாஸ் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடிய உள்ளத்தை தந்தருள்வானாக. அல்லாஹ் தஆலா எந்த உள்ளத்தை ஷரஃபு சத்ர் என்று சொன்னானோ அப்படிப்பட்ட விசாலமான உள்ளத்தை, ஷரஃபு சத்ரை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.